பிரைஸ் லோட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல்லவரம் சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா போன வெள்ளிக்கிழமை, அதாவது நவம்பர் லாஸ்ட் ஃப்ரைடே நான் போயிருந்தேன். நாட்டு சாமந்தி கிடைக்குதான்னு பார்க்கலான்னு தான் போயிருந்தேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு, நம்ம சாமந்தி வச்சு 3மே சர்வே ஆகிடுச்சு. ஸோ இந்த வாட்டி கிடைக்குதான்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். ஈவினிங் டைமில் தான் போனேன். ஒரு 3 மணிக்கு மேலே தான் கிளம்பலாம், திடீர் பிளான் தான். சரி போய் பார்க்கலாம். எல்லோரும் செடிகள் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள், அந்த வைபே நல்லாயிருக்கும். யார் யார் என்ன செடிகள் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே மியூட் போடாமல் அந்த வைப் உங்களுக்கு தெரியணுன்றதுனால சவுண்டு, அது ரியல் சவுண்டு நான் வச்சுருக்கேன். எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து முக்கியமாக போனது செடிகளுக்காக தான் போயிருந்தேன். பாருங்கள், எல்லோரும் ரோஸ் செடிகள்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. கவர்லலாம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு A to Z எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள், அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு, மளிகை சாமான் எல்லாமே கிடைக்கும். எதுவுமே இல்லைன்னு நம்ம இங்கே சொல்ல முடியாது. பல்லவரம் சந்தை போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக லாங் வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது சாத்தியமாகுதுன்ட்டு. இந்த கடையில் பார்த்திங்கன்னா தட்டு, கண்ணாடி பொருட்கள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த நமக்கு அம்மி தேவைப்பட்டுச்சுன்னா கூட இங்கே வாங்கிக்கலாம். உரல் பார்த்திங்கன்னா ஹேண்டிலோடவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஜிலேபி மீனுன்னு சொல்லுவோம். ஆற்றுல ஏரியிலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மீன் ரொம்பவே வறுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அந்த ரங்கோலி டிசைன்ஸு, குழந்தைங்க விளையாடுற பொம்மை, இந்த வாட்டி சொப்பு சாமான்லாம் பார்த்தோம். நம்ம சின்ன வயசில் சொப்பு சாமான் விளையாடிருப்போம்ல, அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. பழங்கள், காய்கறிகள். இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து உங்களுக்கு கவரில் போட்டிருக்கதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இருக்கும். நான் காய்கறி ரேட்லாம் எதுவுமே கேட்கல ஆக்சுவலாக. கார்ன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஸ்வீட் கார்ன் எல்லாமே. வெங்காயம் ரேட் மட்டும் பார்த்தா 5 கிலோ 100 ரூபா அப்படின்னு இருந்தது. வாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வரலாம். வெங்காயம் 5 கிலோ 100 ரூபா. அதுக்கப்புறம் லஞ்ச் பேக்கு, செப்பல்ஸு, அது எல்லாமே இங்கே கிடைக்கும் பாருங்கள். கிளாஸு, இது வந்து மளிகை சாமான் பொருட்கள், முக்கியமாக ஸ்பைசஸ்ஸு, நம்ம கரம் மசாலா ஐட்டம் சொல்லுவோம் இல்லையா, அது பேக் வந்து 10 ருபீஸ் நினைக்கிறேன். எல்லாமே இருக்கும். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, காடை முட்டை, பூண்டு, மிளகா, தனியா, வத்தல், கருவாடு எல்லாமே இங்கே கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக என்னென்னா ஒரு தடவை போயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். இது நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம்ல, அந்த செவுத்தில் ஒட்டி வச்சு விளையாடுவோமே, ரப்பரில் பல்லி, பாம்பு, ஸ்பைடர், அதெல்லாம். பூண்டு பட்டாசு இங்கே இருந்துச்சு, கண்ணாடி, இந்த பபுள்ஸ் விடுறது. இது வந்து அன்றைக்கி கார்த்திகை தீபம் வாரம் அப்படின்றதுனால அகல் விளக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து எலும்பொட்டி மூலிகை வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து மல்லிச்செடி, மல்லி நம்மகிட்ட இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா மூங்கில் வாங்கிட்டு போகிறாங்க. சுண்டக்காய், பெரண்டை, ஆவாரம் பூ கூட இருந்துச்சு. ஆவாரம் பூ காய வச்சுருந்தாங்க பாருங்கள், கவரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான். 2 கிளாஸ் வந்து 50 ரூபா சொன்னாங்க. இது வந்து நம்ம கிளிப்பு, பேண்டு, சீப்பு, அது. இதில் வந்து நெல்லிக்காய் செடி இருந்தது. அதுக்கப்புறம் இவர் என்னவோ ஸ்பெஷலாக ஒன்று சொன்னார். என்னென்னா சந்தன மரம் இருக்குது அப்படின்னாரு. நாங்கள் வாங்கலை, நமக்கு இடம் இல்லை இல்லையா, வாங்கி எவ்வளோ தான் நம்ம டம்ப் பண்ண முடியும் மாடியில். சொந்த வீட்டுக்கு போயிட்டு கர்த்தரோட கிருபையால் நம்ம வந்து நிறைய செடிகள் வைக்கலாம் அப்படின்ட்டு. கண்ணாடி வலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது. சொப்பு பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் விதைகள் பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லியும் பாலக் மட்டும் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி பாலக் ஒன்று போட்டு அது சரியாக வளரல. கொத்தமல்லி வீட்டில் இருக்க தனியாகவே தூவி விட்டோம், அதுவும் வரல. இது வந்து ஒரு கிளாஸ் வந்து 20 ரூபாவும் நினைக்கிறேன். ஆமாம் 20 ரூபா. ஸோ 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். போட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி போட்ட விதைகள் இப்போ முளைச்சிருக்குது கொத்தமல்லி. மழை முடிஞ்சதுக்கப்புறம் போடலான் இருக்கேன். செடிகளில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த சம்பங்கி, சிங்கிள் பெட்டல் சம்பங்கி, எல்லாமே ரம்பை, வெற்றிலை, மோஸ்ட்லி மெடிசனல் பிளான்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. இண்டோர் பிளான்ஸ் இருந்தது, நிறைய காலி ஆகிடுச்சுன்னா ஈவினிங் டைம் நாங்கள் போனப்போ ஒரு 5:30 ஆகிடுச்சு. ஸோ நிறைய பிளான்ஸ் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. நான் முக்கியமாக எதிர்பார்த்த சாமந்தி கிடைக்கல. அதனால் ஃபாஸ்ட்டாக செடி முடிச்சுட்டு நாங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் உள்ளே போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். ஏன்னா செடிகள் நம்ம வாங்குறது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் செடிகள் நிறைய தடவை காமிச்சிருக்கோம், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸில் வந்து ஹாம்ஸ்டர் வச்சுருந்தாங்க. ஒரே சண்டை அவங்க 2 பேர்த்துக்கும். ஹாம்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் தான்
மேலே வலை போட்டு வச்சுருந்தாங்க. இவங்க சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டு, வெள்ளரிக்காயெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, சாண்டில், ப்ரௌன் அப்படின்னு இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது இதை பார்க்கும்போது. இது கூட வளர்க்க முடியும் இல்லையா? ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு ப்ளே மெட்டீரியல்லாம் இருக்கும் விளையாடுறதுக்கு, அந்த ராட்டினம் மாதிரி அதெல்லாம் அவங்க விளையாடினாங்கன்னா இன்னமும் சூப்பராக பார்க்குறதுக்கு நமக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் தேவையில்லை. நம்ம வேணால் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாக் ப்ரீட்ஸ் கிடைக்கும், பூனை பெர்ஷியன் கேட்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் புறா, வாத்து, சண்டைக்கோழி, கினி பிக்ஸு, அது மாதிரி நிறைய கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட் ஒயிட்டில் இருக்குது பாருங்கள். இன்னொருத்தவங்க சைடில் வந்து ப்ரௌன் கலர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாத்து, கோழி, சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா சைஸுமே இங்கே வச்சுருப்பாங்கங்க. பெட்ஸும் முடிஞ்சுது. அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான். ஈவினிங் பாருங்கள் மக்கள் எவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மலையோரத்தில் இந்த ஒரு ஈவினிங் டைமில் ரொம்பவே அழகாக ப்ளசண்ட்டாக இருக்கும். டைம் கிடைக்கும் போது கட்டாயம் போய் பாருங்கள். நிறைய வச்சுருப்பாங்க. ஹேண்ட்பேகு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, பூண்டு, புளி எல்லாமே இருக்கும். நாங்கள் எப்போனா டைம் கிடைக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 2 months ஒன்ஸ் ஆச்சு நாங்கள் விசிட் பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா தார்பாய், பேனர்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் 10க்கு 10 சைஸ் எவ்வளோ வரும்னு கேட்கும்போது 500 சொன்னாங்க. உங்களுக்கு யாருன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சைஸ் சொல்லி அங்கே போய் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அங்கே அர்ஜென்ட்டாக வேணும், எமர்ஜென்சிக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு விசாரித்து வாங்கிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா சஞ்சீவினி பிளான்ட் அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன் பையா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்கும்போது ஜார்க்கண்ட் மலையிலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னாரு. நல்லா இருக்குது, எப்படி சின்ன வயசில் வாங்கி வச்சுருப்போம், பட் அதில் ரிசல்ட் கிடையாது. சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு இதில் 2 பீஸ் வாங்கினோம். ஒன்று வந்து 40 ரூபா. அவர் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக வச்சுருக்கார் இல்லையா, அதை எடுத்து 24 hours தண்ணியில் போட சொல்கிறாரு. தண்ணியில் போட்டு அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே எடுத்து நீங்கள் தண்ணியிலேருந்து மேலே எடுத்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் அப்படின்னாரு. நான் வந்து அவர் வச்சுருந்தார் இல்லையா, அதில் வந்து ஒன்று கேட்டேன். இல்லை அது சாம்பிள் பீஸ் தரமாட்டேன் அப்படின்ட்டாரு. இது ரொம்ப நாங்கள் வளர்த்துருக்கோம், வரல அப்படின்னும் போது நான் நெக்ஸ்ட் வீக் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வச்சு பார்த்துட்டு வரலன்னா வந்து கேளுங்க அப்படின்னாரு. பட் இப்போ கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃப்ரைடே தண்ணியில் போட்டோம், சாட்டர்டே அப்படியே இருந்துச்சு. சண்டே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டு க்ரீன் வந்தது. வந்த உடனே நாங்கள் தண்ணியை மாற்றிட்டு, ஆனால் ஒரே ஸ்மெல்லுங்க. தண்ணியை மாற்றிட்டு எடுத்து பாட்டிலில் வச்சுருக்கோம். பட் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி டார்க் க்ரீனில் இருக்குது. இதில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நாங்கள் எடுத்து கூட பார்த்தோம் ஒரிஜினல் தானா அப்படின்ட்டு. வேரோடு தான் இருந்தது. பட் நமக்கு இந்த மாதிரி வரல. நீங்கள் யாருனா ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சஞ்சீவினி பிளான்ட் அப்படின்னாரு. வந்து நான் நிறைய ஷார்ட்ஸும் பார்த்தேன், யாருனா வந்து ரிசல்ட் காமிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே அந்தளவுக்கு வரல. இது எங்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா 80 rupees கொடுத்து 2 பிளான்ட் வாங்கிட்டு வந்தோம். நிறைய வச்சுருக்காரு பாருங்க. நாங்கள் வாங்கும் போதே நிறைய பேர் வந்து விசாரித்து வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே. நான் என்னென்னா எவ்வளோ பிளான்ஸ் வளர்த்துட்டோம், ஸோ இதுவுமே ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப ரேட் இல்லைல்ல, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் விளையாடி இருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு மெமரிஸ்க்காக தான் நான் ஷூட் பண்ணேன். ஸோ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு 6 மணி மேலே ஆயிடுச்சு. அப்படியே எல்லோரும் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரொம்ப லாங்காலாம் போல், பாதியிலே திரும்பி வந்துட்டோம். பனங்கிழங்கு, ஆழ்வெள்ளிக்கிழங்கு, அதாவது மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீடை பார்த்து வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர். வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.